அன்பாளர்களே, இந்த காலங்களில் பலவிதமான போதகங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சில ப்ரோக்ராமெல்லாம் பார்க்கின்ற பொழுது இங்கே என்ன சினிமா டான்ஸ் ஆடுறாங்களா இல்லாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. நம்ம எதை செய்தாலும் அதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் எல்லாவற்றையும் செய்ய தேவன் நம்மை அழைக்கிறார். உடனே எல்லாரும் சொல்லிடுவாங்க, தாவீது நடனம் ஆடினா அப்படின்னு. தாவீது அந்த இடத்துல வின் பண்ணிட்டு வர்றான், அந்த இடத்துல நடமாடுறான். ஆனால் அதை விட்டுட்டு அமைதலாக இருந்து கர்த்தரை துதியுங்கள் என்று இருக்கிறது. ஒருவேளை நம்மளை அறியாமல் நம்ம ஆடுறது வேறு, ஆடுறதுக்காக இப்படி இன்டியூஸ் பண்ணி லைட்டெல்லாம் போட்டு அது ஈஸியாக யங்ஸ்டர்ஸ் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன செய்தாலும் கூட நாம் இதில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா என்று நாம் யோசித்து பார்த்து நம்மை சீர்தூக்கி பார்க்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் இந்த காலத்தில் ப்ராஸ்பெரிட்டி தியரி, ப்ராஸ்பெரிட்டி நமக்கு தேவை தான். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட படுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்னது? அது நீதி, நேர்மை, உண்மை, அன்பு, ஒழுக்கம், இதெல்லாம் நீதி நிறைந்ததான் தேவனுடைய ராஜ்யம். நம்ம அதை பின்பற்றுகின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிப்பார். அதையெல்லாம் விட்டு எல்லாம் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம மைண்டில் ஆசீர்வாதத்தில் போகிறது. அதை விட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இன்றைக்கு என்னுடைய காரியமாக யார் போவார்? ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஏன் காரியமாக யார் போவார்? ஆண்டவர் காரியம் என்னது? சிலுவை. நமக்குன்னு ஒரு சிலுவை, மற்ற சிலுவையும் எடுத்துக்கொண்டு நாம் காண்கிற மக்களுடைய பாடுகள், துன்பங்கள், துயரங்களிலும் நாம் பங்கேற்று கிறிஸ்துவனுடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற தேவன் நம்மை அழைக்கிறார். மத்தேயு 7:15 பாருங்கள். கள்ளத்தீர்க்கு தரிசிகளுக்கு எச்சரியாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உலகத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஒன்னாய்கள். ஒரு சமயம் ஒரு கேர்ள், அழகான பிள்ளை, நல்லா படிப்பா, ரிச் கேர்ள், வெரி ரேர் காம்பினேஷன், ரொம்ப பாயஸ். ஒரு கேர்ள் என்கிட்ட கேட்டா, மேடம் நான் ஒரு பையனை எங்கள் வீட்டில் ப்ரப்போசல் பண்ணுறாங்க வந்திருக்குது, இந்த பையனை மேரி பண்ண வேண்டாம். ஜெபித்தோம். ஆண்டவர் சொன்னார், இது ஒன்று எல்லா விதங்களையும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று. சந்தோஷமாக போனான். திருப்பியாக வீக்கெண்ட் போயிட்டு வந்தோன்னு அழுக. என்னம்மா, எங்கள் வீட்டுக்கு ஒரு அக்கா ப்ரே பண்ண வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது பெரிய பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுரும், எங்கள் வீட்டில் வேண்டான்னு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வேண்டான்னு சொல்கிறாங்க. என்ன மேடம், நீங்கள் ஒரு டைம் ஜெபம் பண்ணி ஒரு தடவை சொல்லிடுங்க மேடம், நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், எஸ்ன்னு வேர்டு மட்டும் சொல்லுங்கள். நான் எஸ்ன்னு சொல்லலை, நோன்னு சொல்லலை. அன்றைக்கி ப்ரே பண்ண ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்லிவிட்டு இனிமேல் நீ தீர்மானம் பண்ணு. ஏன்னா என்ன பிரச்சனை? அவங்க வீட்டில் ஒரு அம்மா ப்ரே பண்ண வந்தாங்களாம். ஆண்டவர் நகையை கேட்குறான்னு 50 பவுன் 60 பவுன் நகையை வாங்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி அவங்களுடைய இந்த கேர்ளோடைய அக்கா நகையை கொடுத்த உடனே அவங்க ஹஸ்பண்டு தெரிஞ்சு திட்டிருக்கிற நகையை கேட்டுருக்குறாங்க. நகையை திருப்பி கொடுக்கல, அதுக்கு பதில் எல்லாத்தையும் குழப்பி விட்டு போயிருக்கிறாங்க. இந்த கேர்ள் ரொம்ப அழுதான். இந்த பாரு, நீ தீர்மானம் பண்ண. இந்த கேர்ள்ஸ் இருக்கிறான், மேடம் வேண்டாம் சொல்லலை, மேடம் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் அதை தான் பின்பற்றுவேன். ஆண்டவர் மேடம் கூட பேசுவார், நான் அதை தான் பின்பற்றுவேன் அப்படின்னு. உங்கள் அம்மா எனக்கு ஃபோன் அடிச்சு, நீங்கள் என்ன இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. இந்த பாருங்கள், நான் உங்கள் கேர்ள்கிட்ட ஒரு பைசா வாங்கினேன்னான்னு கேளுங்க, ஏன் டைமை உங்கள் மகளுக்காக நான் கொடுக்குறேன், அவட்ட கேளுங்க, இனிமேல் என்ன தொந்தரவுப்படுத்தாதீங்க, உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க அப்படின்னு. திருப்பி அந்த கேர்ள், மேடம் ஒரு வேர்டு எஸ் நோ ஒன்று மட்டும் மறுபடியும் நீங்கள் சொல்லிடுங்க மேடம் அப்படின்னு. ஐ ஒன்ட் டெல். இந்த கேர்ள் ரொம்ப ஜெபம் பண்ணான். மேடம் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து சொன்னாங்க, அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று அந்த பையனை திருமணம் செய்து கொள்வதாக கூறினாள். கர்த்தரோட குடும்ப வாழ்க்கையை அபரீதமாக ஆசீர்வதித்தார். அடிக்கடி சொல்லுவாள், மேடம் நீங்கள் ப்ரே பண்ணீங்க, நீங்கள் அழகான தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, அதுக்கு கீழ்ப்படுத்தினால் இவ்வளோ ஆசீர்வாதம் என்று அடிக்கடி அவள் நன்றி சொல்லுவாள். ஜெபிப்போம்மா. அன்பே தாப்பனே, சுவாமி, பண ஆசைக்காக எங்களை விற்று போடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் சென்ற அந்த பாதையில் செல்ல கிருபை நீங்கள் தாங்கப்பா. தீர்க்கதரிசியார், கள்ள தீர்க்கதரிசியார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த டிசர்ன்மெண்ட் ஆஃப் த ஸ்பிரிட் எங்களுக்கு நீங்கள் தாங்க.
ஆண்டவரே தேவரீர் எது நல்லது கெட்டது என்பதை பகுத்தறியத்தக்கதான ஞானத்தை நீ தந்து எங்களை ஆசீர்வதியும். சத்தத்தை நான் கேட்குறேன், வழி இதுவே என்று ஆண்டவர் சொல்லிடா. என் மகனே, நீ கேட்டுக்கு போகிற வழியில் போகிற வழி இது, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து எச்சரிக்கிறார். ஆண்டவரே தொடர்ந்து இயேசு சுவாமி, நாங்கள் உபவாசித்து ஜெபித்து உம்முடைய வசனங்களை தியானித்து நாங்கள் உம்மிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆமென்.